முடிஞ்சுங்க. ஆம்லெட் தான் எடுத்துட்டு வரேன், போய் சாப்பிட உட்காருங்க. சரி முனிமா. இத்தனை வருஷம் இல்லாம அந்த பேரை ஞாபகம் வச்சு திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு, மறந்துட்டியா? இன்னைக்கு நம்மளோட காதல் கதைய நம்ம மக்களுக்கு சொல்லலான்னு அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, அதான் 1978க்கே போயிட்டேன் நானு. என்ன முனிமா, நம்ம காதல் கதைய மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாமா? சரசு, நம்ம ஊர் திருவிழாக்கு கோயில காப்பு கட்டிட்டாங்கடி. ஆமா, கோயில காப்பு கட்டினா மட்டும் நீங்க வர போறீங்களாக்கும். உங்க குடும்பம் எந்த வருஷம் கோயிலுக்கு வந்திருக்குது? இந்த வருஷமாவது வருவீங்களா இல்ல வரமாட்டீங்களா? நாங்க என்னத்துக்கடி வரணும்? வெக்கம் கெட்டு போய் நாங்க என்னத்துக்கு வரணும்? உன் புருஷன் செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா நீ கோயிலுக்கு வரல, திருவிழாக்கு வரல. இந்த வருஷமாவது வாயேண்டி. 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இப்ப நடந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி ஒரு விஷயமும் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. எப்படி அவமானப்பட்டு என் புருஷன் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாரு தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டு அந்த மானங்கட்ட கோயிலுக்கு அந்த திருவிழாக்கு வர சொல்றியா நீயே? கோயில் நகைய வேற எவனோ திருடி வச்சிருக்கான், ஆனா அதை என் புருஷன் தான் திருடினாருன்னு அவ்வளவு பேருக்கு முன்னாடியும் அந்த கோயில் திருவிழால நின்னு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு. அந்த துக்கம் தாங்க முடியாம அந்த இடத்துலயே நெஞ்சு வலி வந்து செத்து போனாரு என் புருஷன். அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது, என் கண்ணு முன்னாடியே செத்து போனாரு. தாமரை, அதான் புருஷன் மேல எந்த தப்பு இல்லைன்னு ஒரு வாரத்திலேயே தீர்ப்பு வந்துருச்சுல. அந்த குமரேசம் அவன் தானே எடுத்தான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடி? அப்புறம் என்னவா? ஒரு வாரம் கழிச்சு தீர்ப்பு வந்தா என் புருஷனோட உயிர் மறுபடியும் வந்துருப்பா? அந்த இடத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்துறதுனால தானே துக்கம் தாங்க முடியாம நெஞ்சு வலி வந்து செத்து போனாரு. எவ்வளவு கெஞ்சினாரு, நான் எடுக்கலன்னு. யாராவது ஒருத்தர் நம்பினீங்களா? இந்த கோயிலுக்கு நான் வரணுமா? இந்த திருவிழால நான் வந்து கலந்துக்கணுமா? என் புருஷனோட உயிரை ஒரு நிமிஷத்துல காவு வாங்கின இந்த ஊர் மக்களுக்கு மத்தியில நான் வாழக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வாழ்ந்து ஜெயிச்சு காமிச்சு என் பிள்ளைங்களை எல்லாம் நல்லபடியா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் நீங்க பார்த்து வயிறு எரியணுங்கிறதுக்காக தான் இன்னமும் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இந்த ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். தாமரை, வர்ற தடத்துல புல்லு புடுங்கிட்டு இருக்கிறேன்னு காப்பு கட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். தேவையில்லாம காலங்காத்தாலே என் வாய் கிளறி வாங்கி கட்டிக்காத. தாமரை இன்னும் நடந்ததெல்லாம் மறக்கல போல. ஒரு மனுஷன் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த ஆள் என்ன வரைக்க வானத்தை பாத்துக்கிட்டு இருக்கான்? ஐயா ஐயா, யோ பெரியவரே. யோ பெரியவரே வா. டேய், யாரா நீ? ஐயா, கணபதி இருக்கானா? என்னது, கணபதி இருக்கானாவா? டேய், சின்னையாவை பார்த்து என்னடா அவனே இவனேங்கற? மரியாதையா கூப்பிடுறான். ஐயா, நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே தோஸ்து தான். நாங்களும் அப்படிதான் கூப்பிட்டுப்போம். நீங்க வேணா அவட்ட கேட்டு பாருங்களேன். நீ யாரா வேணா இருந்துட்டு போ. வீட்டுக்குள்ள கூப்பிடும் போது மரியாதையா தான் கூப்பிடணும். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. கணபதி ஐயா இருக்காருங்களா? வர சொல்லுங்க. இப்படிதான் நீ இனிமே எப்போதுமே இங்க வந்து கேட்டா கேட்கணும், சரியா? யோ கூப்பிடியா, இப்பதான் ரொம்ப ஓவரா திமிரு பண்ணிட்டு இருப்பான். சண்டிப்பைய, இவன் கூட எப்படி சின்னையா தோஸ்து வச்சிருக்காருன்னு தெரியலையே. ஆமா, உன் பேர் என்ன? வேலன், கதிர்வேலன். கதிர்வேலனா? இரு, கூப்பிடுறேன். சின்னையா, ஐயா, சின்னையா. டே கதிரு, என்ன மாப்ள, என்ன உன்ன மரியாதையா தான் கூப்பிடணுமாம்ல? உங்க ஐயா சொல்லிட்டு போறாரு. அவர் கடுக்கிறாரு, நம்ம நட்பை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? சரி, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா மாப்ள, உனக்காக தெரு தெருவா போய் பல பேர் அடி வாங்கி மிது வாங்கி சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். வேலா, உண்மையாவா சொல்ற? ஆமா மாப்ள. சரி, இங்க பேச வேணாம், வா அங்க போய் பேசலாம். போலாம் போலாம். வள்ளி, வள்ளி, இங்க வா. அக்கா, என்னக்கா? பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? ஆமாக்கா. ஆமா, என்ன நடந்து போற? எப்போதும் சைக்கிள்ல தானே போவ? ஆமா, இவ்வளவு நாளா சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன். ஆனா நீங்க நான் எப்ப சைக்கிள்ல போனாலும் சைக்கிளை புடுங்கி வச்சுக்கிறீங்க. அதான் எங்க அம்மா உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்க ரொம்ப சண்டித்தனம் பண்ணுவீங்களா? அதான் நான் இப்பெல்லாம் நடந்தே போறேன். எங்க அம்மா இப்ப சைக்கிளை புடுங்கி வச்சுக்கிச்சு. எல்லாம் உங்களாலதான். போங்கக்கா. என்னது, உங்க அம்மா சைக்கிள் பிடிங்கி வச்சுக்கிச்சா? இரு, உங்க அம்மாக்கு இருக்கு இன்னைக்கு. ஐயோ அக்கா, அவ்வளவுதான். எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுரும். உங்க கூட இப்படி நின்னு பேசுறது தெரிஞ்சாலே நான் சாவடிச்சிரும். நான் போறேன், போங்க. வள்ளி வள்ளி, ஒரே ஒரு நாள் ஓட்டிட்டு உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன்டி. ப்ளீஸ் டி, எடுத்துட்டு வாடி. இப்படி சொல்லி சொல்லி எத்தனை வாட்டி எனக்கு கொடுக்காம நீங்க என்ன நடக்க விட்டுருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு. போங்கக்கா, நான் இனிமே உங்களுக்கு சைக்கிளே தர மாட்டேன். நானும் ஓட்ட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குட்ரி, அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் டி குட்ரி. இன்னைக்கு ஒரு நாள் தான். ஒரு நாள் தான். இனிமே கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். சரி,
இருங்க எங்க அம்மாட்ட சொல்லி எடுத்துட்டு வரேன். சரி 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 சரி. வேலா சொல்லுடா, அந்த பிள்ளைய பத்தி என்ன தெரிஞ்சது? அந்த புள்ள கொஞ்சம் துரு துருன்னு ஒரு மாதிரி பேசிட்டு நல்லா சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற புள்ள போல. அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு செட் ஆகுமான்னு நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க வேற பரம்பரையிலே ஜமீன் பரம்பரை, அதனால நீ தான் பாத்துக்கணும். டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ஆமா அந்த பிள்ளை பேர் என்ன? அது பேரா என்னமோ சொன்னாங்களே. சுடர்விழியா. சுடர்விழியா? சுடர்விழி கணபதி. டே மாப்பிள்ள நல்லா இருக்குல்ல? என்ன மாப்பிள்ள உனக்கு டேஸ்ட்? சுடர்விழியா இதெல்லாம் ஒரு பேரா? டேய் அந்த பிள்ளையோட அழகுக்கு முன்னாடி அவ பேரெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. நீ இன்னும் அவளை பார்க்கல. அவளை பார்த்தனா உனக்கே தெரியும். அவ அவ்வளவு அழகா இருக்காடா. அப்படியே என்ன சொல்றது, எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியலடா. மயிலு குயிலு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு அப்படியே அப்புறம் இருக்காடா. மயிலு குயில் எல்லாம் கலந்த மாதிரி இருக்காடா. ஐய அப்ப கேவலமால இருக்கும். டேய் சரி விடு, நீ பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன. டேய் வேலா எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஜமீன்காரரு நீங்களே கேட்டுட்டீங்க, நான் உதவி பண்ணாம இருப்பானா? சொல்லுங்க என்ன உதவி வேணும்? நான் என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தரேன், அத அந்த புள்ளைகிட்ட போய் கொடுத்துறியா? அட இவ்வளவுதானா? கொடுத்துறேன், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேனே. டேய் வேலா நீ கேட்டதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா. நீ மட்டும் அந்த லெட்டர் போய் கொடுத்து அந்த புள்ள மட்டும் எனக்கு சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். உனக்கு நீ கேட்டதை விட டபுள் மடங்கா எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துறேன்டா. ப்ளீஸ்டா, சத்தியம்டா, சத்தியமா சொல்றேன். ஐய என்ன மாப்பிள, காதலுக்காக எதை வேணாலும் விட்டு தள்ளிட்டு வருவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாட்டி நேர்ல சொல்லி இப்பதான் பாக்குறேன். அதுவும் ஜமீன் பரம்பரை, நீங்க போய் இதெல்லாம் சொல்லலாமா? டேய் காதலுக்கு தெரியுமாடா இது ஏழை வீட்டு பையன் இது ஜமீன் வீட்டு பையன்னு? அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள வருதுதான். ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா போதும், கடைசி வரைக்கும் வெளியே போவே போவாது. நானும் தான் ரொம்ப வருஷமா இதே ஊர்ல இருக்கேன். ஒரு பிள்ளைய பார்த்தா கூட நம்மளுக்கு ஒண்ணும் தோண மாட்டேங்குது. எப்படி உங்களுக்கு ஒரே நாள்ல தோணிருச்சு? வேலா அதெல்லாம் ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே பிடிக்கணும்டா. அது ஒரு விதமான உணர்வுடா. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, மனசுக்குள்ளேயே உணரணும். எனக்கு சுடர்விழிய பார்த்தோன்னே அப்படித்தாண்டா இருந்துச்சு. அப்படி உனக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு கண்டிப்பா அமையும். ஐயய்யா சீச்சி, நம்மளுக்கு இந்த வேலை பழப்பே வேணாம். நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு இருக்கோம். இப்பதான் போய் உணர்வு அது இதுன்னு நம்மளாலாம் போய் சுத்த முடியாதுப்பா. நீங்க யாரு? ஜமீன் பரம்பரை. நீங்க வேலைக்கு போலனாலும் காசு வரும். இங்க பாருங்க, ஊர்லயே பேண்ட் சட்டை போட்ட மொதல் ஆள் நீங்க தான். உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும், நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது இல்லாம இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் உங்களை மாதிரி ஆளத்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்யாணம் கட்டிக்கிட்ட உடனே எல்லாம் காசு பண்ண வரும்ல, நிறைய நகை வேற போட்டு விடுவீங்க. அதெல்லாம் நல்லா அதுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்மள மாதிரி சல்லிப்பாயல்கள் எல்லாம் பிடிக்காது. ஏய் உன்ட்டெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்புறம் இந்த கடுதாசி மட்டும் எழுதி தரேன், அதை மட்டும் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துறியா? கொடுத்துறேன் கொடுங்க. ஆமா அந்த புள்ள எப்படி இருக்கும்? அதுவா, அது மயிலையும் குயிலையும். போதும் நிறுத்துங்க. அது நீங்க சொல்லும் போதே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதுல மயிலையும் குயிலையும் கலந்து வச்ச மாதிரி இருக்கும்னு நான் அந்த மூஞ்சி எங்க போய் தேடுறதா? நல்ல தெளிவான ஒரு அடையாளம் சொல்லுங்க. வீடு எங்க இருக்குது? டேய் வீட்டு பக்கத்துலாம் போயிடாத. அந்த பிள்ளை 8:30 மணிக்கு டெய்லியும் காலையில காலேஜ் பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து கொடுத்துரு. வீட்டு பக்கத்துல போனீங்கன்னா அவங்க அக்கா அவங்க அண்ணன் அவங்க அம்மானு எல்லாரும் இருப்பாங்க. நீ பஸ் ஸ்டாண்ட்லயே கொடுத்துரு. பஸ் ஸ்டாண்ட்லயா? சரி கொடுத்துறேன். சரி சரிண்ணா. எதை கொடுக்க? வெறுங்கையவா கொடுக்க முடியும்? கடுதாசி எழுதி கொடுங்க. டேய் நாளைக்கு காலையில வாடா, எழுதி தரேன். சரி நாளைக்கு காத்தால வாரேன். கைல்விழி ஏமா? ஏடி சோறெல்லாம் ஆக்கி குழம்பெல்லாம் வச்சிட்டியா? சோறெல்லாம் ஆக்கிட்டு தண்ணி பிடிச்சி துணியெல்லாம் துவச்சிட்டு பாத்திரம்லாம் வலிக்கிட்டமா. சரிடி, சுடர்விழியை கூப்பிட்டு ஆடெல்லாம் ஊத்துட்டு நம்ம ராமலிங்க அண்ணன் ஆடு இருக்குல்ல, அதுல போய் மேய்ச்சிட்டு வர சொல்லு. அந்த அம்மா வீடு தங்குறதான ஆடு மேய்க்க சொல்றதுக்கு? அந்த அம்மா எங்க இங்க இருக்காங்க? என்னடி சொல்ற? சுடர்விழி வீட்ல இல்லையா? ஆமா, நீ ஆட்டை மேய்ச்சிட்டு வர சொல்லுவேன்னு அவ எங்க போய் மேய்ச்சிட்டு இருக்காளோ தெரியல. நான் போறேன். கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா வீட்டுல உட்கார முடியல அவளால. சீக்கிரமா அந்த எருமைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பினாதான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா வீடு அண்டாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு. போய் நல்லா பாரு. ஏதாவது சிறுவண்டுக்க கூட சேர்ந்துட்டு தான் எங்கேயாவது பொறுக்கிட்டு தெரியவா. நல்லா காதை திருக்கி இழுத்துட்டு வா. ஏக்கா உனக்கு ஓட்ட தெரியாது. அக்கா பொறுமையா போ, யார் மேலேயாவது கொண்டு போய் விட்டுறாத. ஹே எவன் செத்தா நமக்கு என்ன? எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும். நான் கத்துக்கிட்டா அது போதும் எனக்கு. ஏக்கா நீ சொல்லுவே எவன் செத்தா எனக்கு என்னன்னு. சைக்கிள் என்னோடது தானே. நாளை கொலைகேஸ்ல இது ஏன் சைக்கிள் தான் கண்டுபிடிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கனா? ஹே வாடி, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏக்கா நில்லுக்கா, நானும் வரேன். வா நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி ஓடி வா. ஓடி வரட்டும். இதுக்கா எங்க அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. நானே அடம்பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி கூலி வேலைக்கு போறவட்ட சைக்கிள் கேட்டு வாங்கினேன். இந்த அக்கா அதையும் புடுங்கிட்டு போயிடுச்சு. என்ன குப்பண்ண வேலைக்கு போறியா?
நான் வரதுக்கு 10 நாள் ஆகுனே. நீ போன ஆத்தா உடம்பு சரியில்ல, அதான் பாத்துட்டு கிடக்குறேன். ஏய், சரிண்ணே கௌரிங்க. இருக்கு அறிவில். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம உங்க மேல போது இடிச்சிட்டேன். பாயும் மின்சாரமே. உங்களைத்தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னேன். ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. தெரியாம தானே அடிச்சேன், பரவாயில்ல. ஹை, மன்னிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். ஆமா, இந்த தெருவில் உங்களை பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? நான் இந்த ஊர் தான். ஆத்தாலாம் இங்கதான் இருக்குது. நான் அம்மாச்சி வீட்டுல பக்கத்து ஊர்ல படிச்சேன், அங்கதான் வளர்ந்தேன். ஓஹோ, லீவுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதான் லீவு போட்டு அவங்கள பாத்துக்கலான்னு வந்துட்டேன். ஏ, ஆத்தாக்கு என்ன பண்ணுது? வயிறு வலின்னு சொன்னிச்சு, ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேங்குது. எத்தனை நாள் இருக்குது வயிறு வலி? ஒரு வாரமா இருக்குது. அப்பனா சூடு வலியா தான் இருக்கும். இளநீ வாங்கி கொடுங்க. டெய்லியும் காலையில வெறும் வயித்துல குடிச்சாலே போதும், சரியாயிடும். ஆத்தா ஜம்மனே எந்திரிச்சு உட்காரும் பாருங்க. அப்படியா? உன்னை எதை வச்சு நம்புறது? நீ சொன்னதை நம்பி நான் ஏதாவது கொடுத்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? உங்க மேல சைக்கிளை கொண்டு வந்து விட்டல, அதை வச்சு நம்பி கொடுங்க. நல்லா தான் பேசுறேன். ஆமா, உன் பேர் என்ன? அது எதுக்கு உங்களுக்கு? நாளை பின்ன எங்க ஆத்தாக்கு இளநியை கொடுத்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா போலீஸ்கார் வந்து கேட்டாருன்னா உன் பேரை சொல்லணும்ல, அதுக்குதான். ஆத்தாடி, உங்க ஆத்தாக்கு நீங்க இளநியை கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. எனக்கு என்ன வந்துச்சா? நான் போறேன்ப்பா சாமி. இந்தாப்ல உன் பேர் சொல்லிட்டு போப்ல. அவ்வளவு திறமை சொல்லியா இருந்தா நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. பேரை தானே கண்டுபிடிச்சிருவோம். உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட சுடர்விலை பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அப்புறம் நேத்து காலையில நம்ம சேனல்ல ஒரு சின்ன ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ எங்களோட லவ் ஸ்டோரியை, எங்களோட காதல் கதையை எபிசோட்ஸா ஒரு 10 எபிசோட்க்கு சண்டே அலப்பறைகளுக்கு பதிலா போடலாமான்னு கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் போடலான்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வரைக்கும் 302 வாக்குகள் வந்து கொடுத்திருந்தீங்க. அதுல 10 எபிசோடு வேண்டும் அப்படின்றத 86% கொடுத்திருக்கீங்க. அண்ட் மீதி இருக்கிற 14% ஒரே எபிசோட்ல முடிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் கவுண்ட்ஸ் எடுத்து 10 எபிசோட்க்கு அடுத்த 10 சண்டேவுமே நீங்க எங்களோட லவ் ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு எங்களோட எபிசோட் ஆரம்பமாயிருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்து முடிச்சிருப்பீங்க. எங்களோட வாழ்க்கையின் ஆரம்பம் 1979 இருந்து இந்த எபிசோட் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட சஜஷன்ஸையும் நீங்க சொல்லலாம். மக்களாகிய உங்களது கருத்துக்களே எங்களது விருப்பம். எபிசோட் 2 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருங்க, மறக்காம பாருங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சுடர்விழி கதிர்வேலன்.